பார்த்து சொல்லி இருக்கிறான், ஸ்தோத்திரம், நீங்க இயேசுவை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா அந்த குழந்தைக்கு விடுதலை கொடுப்பார். உன்னுடைய கரங்களை அந்த குழந்தையின் மேல் நீ வைத்து ஜெபம் பண்ணினபடியினால ஒரே செகண்ட்ல அந்த ஜெபம் விஷ ஜெபம் அந்த குழந்தையை விட்டு நீங்கி கரங்களை தட்டி இருக்கிறார். அந்த ஜெபம் நீங்கினபடியினால அந்த இடத்தை விட்டு அந்த அம்மா ஓடி போயிட்டு அந்த ஊருக்குள்ள ஓடி போயிட்டு இந்த மாதிரி ஒரு பையனா இருக்கிறோம் அந்த இடத்துல. அந்த குழந்தைக்காக டாக்டர் கழுவி விட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்காக நாங்க ஸ்தோத்திரம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்க போயிட்டு வந்தோம், சுகம் கிடைக்கல. அவன் ஜெபம் பண்ண உடனே சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களையுமே கொண்டு வந்தாங்க. அவன் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் அவனை கொண்டு பலத்த காரியத்தை செய்து முடித்தார். அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அந்த ஊர்ல இருக்கிற அந்த நாட்டாமக்கார அவனை தேடி வந்தாராமே. இயேசுவை குறித்து நீ பொய்யா பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற, எங்க ஊர்ல இயேசு குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பேசினபடியினால அவன் சொல்லி இருக்கிறான், அவர் வெளிநாட்டு தெய்வம் அல்ல, அவர் நம்மளுடைய உலகத்திற்கே அவர் ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்லி அவரை பார்த்து அவன் சொல்லி இருக்கிறான். நடந்த காரியம் என்னன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம், அப்படி ஒருவேளை இயேசு உண்மையான தெய்வமா இருந்தா இது என் பிள்ளை பாருங்க, பிறந்ததுல இருந்தே என்னுடைய மகன் ஸ்தோத்திரம் கை கால் வராம விழுந்து போயிட்டு ஒரு மாதிரி படுத்து கொண்டு இருக்கிறான், அவனை இயேசு சுகப்படுத்துவாரா என்று சொல்லி கேட்டபடியினால அவன் எங்க அந்த பிள்ளை காத்துன்னு சொல்லி அந்த இடத்துல போயிட்டு ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கிற இப்பொழுதே ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கி வருதுன்னு சொன்னபடியினால அந்த பிள்ளைக்குள் இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் பலவீனம் நீங்கி அந்த பிள்ளை அப்படியே எழுந்து நின்று அவங்க அப்பா இடத்துல ஓடி வந்தாலும் ஆமேன்னு சொல்லலாம். அவர் வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, எந்த மருந்தினாலும் டாக்டர்னால சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதியை இயேசு சுகப்படுத்தினபடியினால இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ எல்லா இடத்திலும் கூட்டம் நடத்தி நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுங்க. இப்படிங்க நடந்தது. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அந்த பகுதியில கர்த்தர் விழுப்புதலை கொண்டு ஜனங்கள் தேடி வருவாங்க. போன வருடத்தை போல் அல்ல, இந்த வருடத்துல நிச்சயமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் வளர பண்ண போகிறார், வளர வைக்க போகிறார். ஆத்துமாக்கள் தேடி வர போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்தை கர்த்தர் ஒரு பெதஸ்தாவாய் மாற்ற போகிறார். இந்த இடத்துல ஒரு எருசலேம் ஆலயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்மளுடைய கிராமத்துல கொடுக்க போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்குள்ள பலத்தை கொண்டு வருகிறவர், கொண்டு வருகிறவராக. ஒரு வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். அவர் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை வரும் பொழுது அவர் எப்படி நடத்துவாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராமே. உங்களையும் என்னையும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய கரங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய சிந்தனையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய கால்களை பரிசுத்த
ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய செவிகளை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். சத்தத்துக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய ஸ்தோத்திரம் வாய் வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது அவரே நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் போதித்து நடத்த வல்லமை உள்ளவர். சத்தத்துக்கு ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்த வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இன்றைக்கு இருக்கிறது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனா மாத்திரம் போய் ஆவியில நிறைந்து ஸ்தோத்திர ஆராதனை செய்து விட்டு வருகிற வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை அல்ல. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருக்கிறது உண்மை என்றால் அனுதின வாழ்க்கையிலையும் உங்களையும் என்னையும் ஆவியானவர் நடத்த வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? உங்களுடைய ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அல்லது உங்களுடைய ஜபத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? உங்களுடைய ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அல்லது உங்க சிந்தனை சொல்லுகிறத, உங்க மனம் சொல்லுகிறத சுயத்துல நீங்க கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு குடும்பத்திலே வரும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஒரு நபருக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அவர்களை ஜெபம் பண்ண வைத்துக் கொண்டே இருப்பார், ஜெபிக்க தூண்டிக் கொண்டே இருப்பார், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாவம் செய்கிறது போல சூழ்நிலை வந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கும் பொழுது ஆவியானவரே நமக்கு இது நீ செய்கிறது பாவம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சொல்லி கொண்டிருக்க கொண்டே. இதுக்குதாங்க பரிசுத்த ஆவியானவரை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது பரலோகத்திற்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக, நித்தியத்திற்கு நேராக, ஆராதனைக்கு நேராக, ஸ்தோத்திரம் அவருடைய உபதேசத்திற்கு நேராக உங்களை என்னையும் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவரே நடத்த வல்லமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்காக நான் ஜெபிப்பேன். இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நிரப்புங்க. கால அளவு அல்ல, முழங்கால அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நான் முழுகி என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆவியானுடைய மகிமைக்குள்ள நான் இருக்கும் பொழுது எந்த பிசாசு எந்த சூழ்நிலை கொண்டு வந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்னி நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக அப்படிப்பட்ட கிரியைகள் அந்த அக்னி சுட்டெரித்து விடும். எவன் சுண்ணிய வச்சாலும் சரி, எவன் மந்திரம் பண்ணாலும் சரி, எவன் தாயித்து வச்சாலும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வல்லமை அப்படிப்பட்ட காரியங்களை சுட்டெரித்து விடும். சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா சொல்லலாம். ஆவியானவர் ஆளுகை செய்யணுங்க. உங்களையும் என்னையும் சுய ஆளுகை செய்யக்கூடாது. உங்களையும் என்னையும் நம்மளுடைய மனிதர்கள் ஆளுகை செய்யக்கூடாது. உங்களையும் என்னையும் நம்மளுடைய திறமைகள் ஆளுகை செய்யக்கூடாது. உங்களை என்னையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்குறவராயோ சுற்றி தெரிந்தார். ஆமென் சொல்லலாம். அப்போஸ்தலர் 10:38 வசனம் சொல்லுகிறது, நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது. எதற்காக